ராகேஷ் வியூ வியூவர்ஸ்க்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நாம இங்க இருக்கிறோம்னா எஸ்கார்ஸ்ல இருக்கோம். ராகேஷ் வியூ வியூவர்ஸ் இங்க ஏன் வந்து கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே நம்மளுடைய எஸ்கார்ஸ்ல வந்து 6 months வாரண்டி கொடுக்குறாங்க. டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா வந்து அவங்க பினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் அப்படின்னும் போது உங்களுக்கே நல்லா தெரியும், அழகா சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்ல இருந்திருக்கும். பெருசா வந்து மைலேஜ் வந்து ஜாஸ்தி போயிருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு காருமே வந்து ரேட் அப்படிங்கிறது வந்து பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து வாரண்டி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறதையும் கொடுத்துடுறாங்க. கூடவே வந்து நீங்க வந்து ஷோரூம்ல பார்க்கும் போதே ஒவ்வொரு காருடைய மாடல் என்ன, அது வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து டீடைல்டா கொடுத்துடுறாங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது 7 seater vehicles தான். நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் நியூட்ரல் ஃபேமிலியாக தான் இருக்கும். இப்போது வீட்டில் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரோட சேர்ந்து ஒரு வண்டியில் போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா கட்டாயமாக ஒரு 7 seater வேணும். அந்த 7 seaterக்கு டாடா வெஹிக்கல்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. அதுவும் எக்ஸா வண்டி ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் மற்ற மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஹெவியான வெஹிக்கல், யூசர் ஃப்ரெண்ட்லி, அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. கம்மி காசுக்கு நீங்கள் வந்து ஒரு டாடா எக்ஸா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எஸ்கார்ஸ் தான் வரணும். ஏன் சொல்கிறேன்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து எப்போவுமே டாடா எக்ஸா வண்டி வந்து உங்களுக்கு யூஸ்டு காசில் நிற்கும். ஒரு நாளைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காராவது இருக்கும். அண்டு அகைன் அண்ட் அகைன் இதை கேட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கங்கிறதுனால இங்கே எக்ஸா பெஸ்ட் செல்லிங்கில் போகக்கூடிய ஒரு வெஹிக்கல் அப்படின்னே சொல்லலாம். இங்கே எக்ஸ்யூவி டைப்ஸ் வெஹிக்கல்ஸ் வந்து டாடா எக்ஸா மட்டும் இல்லாமல் 7 seaterல மஹிந்திராவும் இருக்குது. மஹிந்திராவும் எக்ஸ்யூவி இருக்குது, அதுவும் வந்து ஒரு 7 seater தான். அதனுடைய டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்து ஒன்று பார்க்கலாம். இப்போ எக்ஸா டீட்டெயில் சொல்லியிருப்பீங்க. எக்ஸா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிள் இருக்கும். எக்ஸா வந்துட்டு நீங்கள் ஃபார்ச்சூன் வாங்குறதுல ரொம்ப பெஸ்ட்டான வண்டி, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். லாங் டிரைவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக எக்ஸா ரொம்ப ஹெவியான வண்டி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வண்டி டாப் அண்ட் மாடல். இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 10 airbag இருக்குது உங்களுக்கு. ஆமாம், ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் டீசல், வெறும் 50,000 தான் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1325 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அது கம்பெனி சர்வீஸ் இருக்குது, ப்ளஸ் வாரண்ட்டி இருக்குது இந்த வண்டிக்கு. நிச்சயமாக எல்லா வண்டியுமே நீங்கள் வாரண்டியோடையே கொடுத்துட்ருக்கீங்க, ப்ளஸ் நெகோஷியபிள் ப்ரைஸும் அழகாக வந்து கோட் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்தும் வந்து நம்ம இன்னொரு டாட்டா முன்னாடி தான் எக்ஸா முன்னாடி நிற்கிறோம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 2017 மாடலு, சிங்கிள் ஓனர், இதுவும் ஆட்டோமேட்டிக், 90,000 ரன் ஆயிருக்கு. 1175 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் தான். இதே சேம் ப்ளூ கலர்லேயே வந்துட்டு மேனுவல் வண்டி வச்சுருக்கோம். அதுவும் 17 ஒன்று இருக்குது, 18 ஒன்று இருக்குது நம்மகிட்ட. சூப்பர். இது வந்து கிரே கலர் 2018, இதுவும் டாப் அண்ட் மாடல் மேனுவல் வெஹிக்கிள். நம்ம ஃபஸ்ட் வண்டி பார்த்தது ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக், இந்த வண்டி மேனுவல் வெஹிக்கிள். இது வந்து 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1275 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். இது வந்து டாப் அண்ட் மாடல், இதுலையும் 10 airbag வந்துடும். பட் மேனுவல் வெஹிக்கிள் வந்து எங்களுக்கு. இப்போ வந்து நம்ம டாடா வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தோம் 7 seater. எப்போவுமே வந்து ஃபேமிலியோட போகிறதுக்கு 7 seater அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மஹிந்திராவில் 7 seater நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வெஹிக்கல் பற்றி சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 500. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மஹிந்திரா வந்து XUV 700 விட்டுருக்காங்க. இது வந்து 500, 700 முன்னாடி வந்து வேண்டிட்டு. இது வந்து ஆன் ரோடு காஸ்ட்டு அப்போ ஸ்டாப் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு 25 lakhs வரும். இந்த வண்டி இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் இது தான், W11 வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு. 1,21,000 ரன் ஆயிருக்கு. 120 வரைக்கும் மஹிந்திரா சர்வீஸ். ஜஸ்ட் ஃபார் 1000 கிலோமீட்டர் தான் ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் ரன் ஆயிருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 15 lakhs கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். நம்ம பார்க்குற 7 seater எல்லாமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். இப்போ தான் புரியுது உங்ககிட்ட ஏன் 7 seater இவ்வளோ ஹாட்டாக சேல் ஆகிட்டு இருக்குன்னு. அடுத்த மஹிந்திரா எஸ்யூவி இருக்குது, இந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 மாடல், இதுவும் W10. ஃபஸ்ட்டு வந்து பார்த்த வண்டியில் W11, அதுலேயும் சன்ரூப் வந்துடும். இதுலேயும் அதுக்கு முன்னாடி வந்த மாடல் இது. இதுலேயும் சன்ரூப்பு, பட்டம் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 11,75,000 கோட் பண்ணுறோம். இந்த வண்டி நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் கூட. இது வண்டி
நிச்சயமாக நல்லா இருக்குது. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லும்போதே கேட்குறதுக்கு அந்த வார்த்தை ரொம்பவே வந்து இனிமையாக இருக்குது காதில். அடுத்த மஹிந்திரா வண்டிக்கிட்ட தான் வந்திருக்கிறோம். இதோடைய ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் W10, இதுவும் சன்ரூஃப் புஷ் பட்டன் ஷாட்டு 10 ஏர்பேக் வந்துடும். 2018 மாடல், சிங்கிள் ஓனரு. இது வந்து கிலோமீட்டர் வந்து 140 ஓடி இருக்குது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்யூனாக இருக்கும். ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிள் தான். வண்டி அந்த 140 ஓன ஃபீலிங்கே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 50-60 எப்படி ரன் இருக்குமோ அந்த குவாலிட்டி தான் இருக்கும் வண்டி. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 14 lakhs கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் இந்த வண்டியும். நிச்சயமாக எல்லா 7 சீட்டரோட வண்டியுமே வந்து நம்ம ப்ரைமரியாக ஒரு 5 சீட்டர் வண்டி எடுக்கிற ரேட்டில் நீங்கள் வந்து 7 சீட்டர் வண்டி அண்ட் பெஸ்ட் குவாலிட்டிலையும் கொடுக்குறீங்க. நாம் இப்போ வந்து எஸ்கார்ஸில் பார்த்துட்டு இருக்கிறது டாட்டாவில் சஃபாரி அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படி வந்து பயங்கரமான ஒரு சஃபாரி செய்யலாம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 7 சீட்டர் வண்டி. இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். டாட்டா சஃபாரி 2021 மாடல். அது XZA ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் டீசல் வெஹிக்கிள் 7 சீட்ரு. டாட்டாவில் 7 சீட்டரில் சஃபாரி ரொம்ப டிமாண்டான வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா XZAங்கிறதுனால உங்களுக்கு சன்ரூப் எல்லாமே வந்துடும். வண்டி வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் 16,000 தான் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2150 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இதுக்கும் 6 month வாரண்ட்டி இருக்குது. நிச்சயமாக 7 சீட்டருக்கும் வந்து நெகோஷியபிளாக நீங்கள் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க அண்ட் வாரண்டியும் கொடுக்குறீங்க. நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அல்ட்ராஸ். இப்போ நாங்கள் இங்கே வந்து ஃபார்ச்சுனர்லாம் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ரேட் வரும், இது இங்கே என்ன ரேட்டில் இந்த வண்டி சிங்கம் மாதிரி நிற்குதுங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி, இந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லுங்கள். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அல்ட்ராஸ் 2019 மாடலு, சிங்கிள் ஓனரு, 90,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இந்த வண்டி ஆன் ரோடு சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு 100 வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். இந்த வண்டி ஆன் ரோடு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஸ்ட்டு 45 lakhs வரும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 24 lakhs தான் கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ப்ளஸ் வந்து இது வந்து 6 month வாரண்ட்டி இருக்குது. கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது ஜி. எல்லா வெஹிக்கிளும் ஹாஃப் ரேட்டில் கொடுக்குறாங்க. இது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அடுத்ததாக நம்ம ரெனால்ட் கிட்ட வந்து நின்றுருக்கோம். இதுவும் வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே லோ பட்ஜெட் வண்டி. இவங்க இன்னும் என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க இந்த 7 சீட்டர்னு கேட்டுக்கலாம். நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபரு, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், RXZ டாப் எண்ட் வெஹிக்கிள், 30,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து லேட்டஸ்ட் வண்டி 2022, ஜஸ்ட் 1 year வெஹிக்கிள் தான். இது வந்து 7 சீட்டரில் சிட்டி டிரைவிங்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும் 70 நினைக்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட் வெஹிக்கிளாக செலக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,70,000 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸு. ப்ளஸ் வந்து 6 month வாரண்ட்டி இந்த வண்டிகளுக்கு இருக்குது. நிச்சயமாக ஜி, என்னென்னா நம்ம புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறோம். 4 சீட்டர்னா கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. நீங்கள் 7 சீட்டரே இந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்னும் போது எஸ்கார்ஸ்க்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்களும் செலக்ட் பண்ணலாம். அடுத்ததாக எந்த வண்டி நம்ம வெஹிக்கிள் பார்க்க போகிறோம்? ஹோண்டா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பயங்கர ஒரு கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னே சொல்லலாம். வாங்கணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து இந்த வண்டி கம்மி காசில் கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கிடைக்குங்க, கட்டாயமாக கிடைக்கும். நம்ம எஸ்கார்ஸில் கிடைக்கும். குறிப்பாக ஹோண்டாவில் 7 சீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். போதாத்துக்கு வந்து உங்களுக்கு சவுண்ட்லெஸ் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோண்டா ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ஹோண்டா பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹோண்டா BRV 7 சீட்ரு சொல்லலாம். 7 சீட்ரு வந்து ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேக்கில் இது ஒரு வண்டி தான் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் 2018 77 ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து 9,50,000 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். டீசல் வேரியன்ட், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஹோண்டா ட்ரீம் காராக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி 7 சீட்டர் இந்த ரேட்டுக்கு நிச்சயமாக கிடைக்காதுங்க. நீங்கள் எஸ்கார்ஸ்க்கு வாங்க, கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுவேங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பெஸ்ட்டான வெஹிக்கிளை தான் அடுத்து நான் இப்போ காமிக்க போகிறேன். அது என்னென்னா மஹிந்திரா தார். ஹில் ஸ்டேஷன் போகணும்னு நினைக்கிறீங்களா, லாங் டிரைவ் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைப்பா நான் அடிக்கடி திருப்பதி போவேன்னு சொல்கிறீங்களா, கட்டாயமாக இந்த வண்டியை ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இந்த வண்டியை தான் யூஸ் பண்ணுவீங்க. மஹிந்திரா தார் சூப்பரான ஒரு ரெட் கலரில் இங்கே நிற்குது. இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். மஹிந்திரா தார் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2021 மாடல், சிங்கிள் ஓனரு, டீசல் வேரியண்ட்டு, 40,000 ரன் ஆயிருக்கு. 1625 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸு. 1625ங்க, நம்பவே முடியல. அதுவும் 2022. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன் ரோடு காஸ்ட்டு 23 lakhs நியூ வெஹிக்கிள். நிச்சயமாக எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம எஸ்கார்ஸ்க்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் லாபத்தை மட்டும்தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சார் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதில் இன்னொரு வெஹிக்கிள் தான் மஹிந்திரா தாரும் கூட. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி XL6 வெஹிக்கிள். இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடல் அப்படின்னே சொல்லலாம்.
இங்கே இதில் வந்து ஒரு பெஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. ரீசேல் எப்போல்லாம் வந்து நல்ல ரீசேல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து மாருதியை வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து பயங்கர கம்ஃபர்ட்டான ஒரு வண்டியும் கூட. நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டர் வந்து பயங்கர கம்ஃபர்ட் ஜோனுக்காக 2 பேர் எவ்வளோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காரலாமோ அதுக்கேற்ற மாதிரி விஐபி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரன் ஆயிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 55,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. எஸ் கார்ஸில் இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் 11,40,000 ஒன்லி. ஸோ பெஸ்ட் வெஹிக்கல் ஒரு 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எஸ் கார்ஸ்க்கு வாங்க. ஒரு சில கார்ஸை டிரைவ் பண்ணிட மாட்டோமோன்னு ஒரு ஆசை இருக்குங்க. அதில் கட்டாயமாக கார் டிரைவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஜாக்வார் மேலே ஒரு கண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஜாக்வார் XF 2011 மாடல். இது வந்து செகண்ட் ஓனர் காரு, டீசல் வேரியன்ட் தான். 3L இன்ஜின் இதில் இருக்குது. 93,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்ட் இவங்க கோட் பண்ணுற சர்ப்ரைசிங் ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 13,90,000க்கு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸும் நெகோஷியபிள் தான். இங்கே நாம் பார்க்குறது வந்து டொயோட்டா கிறிஸ்டா 2017 மாடல். இது வந்து டூரிங் ஸ்போர்ட் வெஹிக்கல், ஆட்டோமேட்டிக் மாடல். டூரிங் ஸ்போர்ட் வெஹிக்கல்னாலே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன் ரோட் டிரைவ் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ஹைவேஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இந்த கார் வந்து 1,35,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஓடி இருக்கு. இது வந்து ஒரு செகண்ட் ஓனர் கார். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,50,000 ஒன்லி. இதுவும் ஒரு டொயோட்டா கார் தாங்க. இது வந்து இனோவா வி மாடல், அழகான சில்வர் கலர் கார். இது வந்து டீசல் வேரியண்ட், செகண்ட் ஓனர் கார். இது 2012 மாடல். அது மட்டும் இல்லாமல் 1,65,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் ஓடி இருக்கு. இங்கே நம்ம எஸ் கார்ஸில் இந்த வி மாடல் இனோவா காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9,90,000 ஒன்லி. ஆடி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆடி A3 டீசல் வேரியன்ட் தான். இது வந்து டெக்னாலஜி பேக் வேரியண்ட்டு. இது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த ப்ரீமியம் வெஹிக்கிள் வந்து ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 49,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க ஓடி இருக்கு. அண்ட் இங்கே நம்ம எஸ் கார்ஸில் இந்த ப்ரீமியம் வெஹிக்கிளுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 lakhs ஒன்லி. ராகேஷ் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு பெஸ்டான ஒரு யூஸ்டு கார் ஷோரூம்க்கு வந்து, அதாவது நம்மளுடைய எஸ் கார்ஸ் இங்க கொளத்தூர்ல இருக்கு, அங்க வந்திருக்கோம். நம்ம வந்து சூப்பரான மாடல் கார்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நிச்சயமா இதுல உங்களுக்கு ஏதாவது 1 இல்ல 2 கார் கூட பிடிச்சிருக்கலாம். என் வீட்டுல இருக்கீங்க, வாங்க கொளத்தூர்ல இருக்கிற நம்மளுடைய எஸ் கார்ஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய, அட் த சேம் டைம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவங்களே சொல்லி தராங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் சொல்லி தராங்க. எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த காரை சூஸ் பண்ணுங்க. நீங்களும் இன்னையில இருந்து ஒரு கார் ஓனர் தான்.